அவங்க எப்படி வருவாங்கன்னா சார், வீட்டில இருந்து வரையிலேயே அது ஒரு தெய்வ கடாட்சமாக இருக்கும். அதுவே ஒரு பரேடு மாதிரி. அங்கே உள்ளே இருக்கிறவங்க கதவை திறப்பாங்க. கதவை திறந்து நிலப்படிக்கிட்டு வந்த உடனே அவங்களுக்கு எதிர்த்த மாதிரி நாங்கள் பிஎஸ்ஓ 3 பேர், ஏபிஎஸ்ஓ 3 பேர், 6 பேர் வரிசையாக அனுப்பணும். புரோட்டோக்கால் படி வரிசை, எங்களுடைய சீனியாரிட்டி படி வந்த உடனே எங்களுக்கு கும்பிடு. அங்கேருந்து 2 ஸ்டெப்பு வைப்பாங்க. இப்படி ரைட்டில் பார்ப்பாங்க. அங்கே வந்து டிரைவர் இருப்பார், வண்டி ஓட்டுற டிரைவர், அவர் கும்பிட்டுக்கு நிற்பார். அவருக்கு ஒரு அங்கேருந்து 2 ஸ்டெப் வைப்பாங்க. லெஃப்டில் திரும்புவாங்க. அங்கே அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் அதிகாரிங்க, அங்கே ஒரு கும்பிடு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக கீழே இறங்கி ஒரு சின்ன அரை அடியில் அந்த இது இருக்குது, இறங்கி நேராக வருவாங்க. வந்து அங்கே பிள்ளையாரை கும்பிட்டு ரைட்டில் திரும்பி அங்கே போய் வண்டியில் முன்னால் ஏறிக்கிடுவாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க நல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இனிப்பு வகைகள் சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. நல்லாங்கிறது இல்லை. நாங்கள்லாம் பார்க்குற வாழைப்பூ வடை போயிருக்கு போனால், நான் இந்த நாள் போச்சுன்னா 2 வடை சாப்பிட்ருப்பாங்க. அவங்க தகுதிக்கு சார் ஸ்டார் ஹோட்டல் செஃப் வச்சு பண்ணலாம். இவங்க சாதாரணமாக குக்கு, நம்ம செட்டிநாட்டிலேருந்து குக்கை வச்சு தான் அவங்க வீட்டு சமையல் பண்ணி சாப்பிடுவாங்க. குடநாட்டில் இருக்கையில் ஒரு நாள் வந்து சின்னம்மா இல்லாத பொழுது டிஎஸ்பி, நான், டிரைவர், அம்மா இவங்க மட்டும் அவங்க வந்து வெளியில் போகணும், கிளம்புங்க அப்படின்னு கிளம்பி போனோம். அவங்களுக்கு அங்கே ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. ஃபேக்ட்ரியில் மேலேருந்து கீழே இறங்குறது மாதிரி இரும்பு படிக்கட்டு. சின்னம்மா வந்து அவங்க இறங்க விட மாட்டாங்க. இவங்க வந்து இப்போ என்ன பண்ணாங்க, அங்கே போய் நாங்கள் எதிர்பார்க்கல. அங்கே போன உடனே உங்களோட காவல்துறை பணிகளில் வந்து ஒரு முக்கியமான பணி அப்படிங்கிறது நீங்கள் சிஎம் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கமாண்டோவில் இருந்தது வந்து. ஸோ அதுக்கு எப்படி நீங்கள் வந்தீங்க? கமாண்டோ ஃபோர்ஸ்ன்னு அதிதீவிர படை அப்படி இருக்கு. அந்த படையில் அட்மின் இன்ஸ்பெக்டராக இருந்தேன். அப்போ வந்து ஒரு நாள் ஒரு அதிகாரி, முன்னாள் அம்மாவுக்கு வந்து பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தவர், நீங்கள் இங்கே அம்மாவுக்கு பாதுகாப்பு அதிகாரியாக வரீங்களா அப்படின்னாரு. நான் வரேன் சார்ன்னு. அப்புறம் ஆனால் அவர்கிட்ட நீங்கள் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார், இன்சிஸ்ட் பண்ணியே சொன்னார். அப்புறம் இவர் ஏடிஜிபி லாண்டாரை போய் பாருங்க அப்படின்னாரு. அப்போ வந்து விஜயகுமார் தான் ஏடிஜிபி லாண்டார். அவரை போய் நான் பார்த்தேன். கருப்புசாமி, உங்களை வந்து அப்போ வந்து ஃபார்மர் சிஎம், எதிர்கட்சி தலைவியாக இருக்காங்க. இப்போ அவங்கக்கிட்ட வந்து அங்கே வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஆகி போச்சு. அவங்களுக்கு பாதுகாப்பில் ஒரு பிரச்சனை ஆகி போனதுனால வேற ஒரு பிஎஸ்ஓ போடணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை பேப்பர் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அவங்கள போட போகிறோம், நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாரு. இல்லைங்க ஐயா அப்படின்னு யோசித்தேன். இல்லை நீங்கள் போய் நல்லா வேலை செய்வீங்க. இல்லைங்க, நான் சின்ன 17 வயசில் திமுகவில் இருந்தேன், சின்ன ஊரில் எல்லாம் அதெல்லாம் ரிப்போர்ட் வர முடியும் அப்படின்னு. அதெல்லாம் அவங்க விசாரித்து தெரிஞ்சுக்கிடுவாங்க, நீங்கள் போங்க, அவங்ககிட்ட போனீங்கன்னா நல்லாயிருக்கும், உங்களுக்கு எதிர்காலமும் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். 2வது நாளாக எனக்கு ஆர்டர் வந்துச்சு. ஆர்டர் வந்த உடனே அப்போ அந்த பிரிவில் வந்து இன்னொரு ஏடிஜிபி இருந்தார். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி அவர் தான் ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு, நீங்கள் அந்த அம்மாவுக்கு பாதுகாப்பு அதிகாரி போகிறீங்க, அது வந்து ஒரு 2 பக்கமும் ஷார்ப்பான கத்தி மேலே நடக்கிறது மாதிரி, ரொம்ப கவனமாக இருக்கணும், உங்களால் முடியும், நீங்கள் போய் வேலை செய்யுங்க அப்படின்னாங்க. இப்படி தான் நான் அம்மாவுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு அதிகாரியாக போனேன். சார், இப்போ அவங்களோட பாதுகாப்பு அதிகாரியாக நீங்கள் போகிறீங்க. ஸோ இதுக்காக நீங்கள் அவங்கள போய் சந்திச்சிருப்பீங்க. முதல்ல அவங்கள சந்திச்ச அனுபவம் ஞாபகம் இருக்கா? நவம்பர் மாதம் 2007 13ஆம் தேதி அவங்க போயஸ் கார்டனுக்கு போகிறேன் சார். பெரிய கேட்டு, இரும்பு கேட்டு அங்கே வெளியில் வந்து ஒருத்தர் உட்காந்துருந்தார். அவர்கிட்ட போய், அவர் வந்து ஏற்கனவே பாதுகாப்பு அதிகாரியாக இருக்கிறவர், அவரை போய் விஷ் பண்ணேன். அவர் வந்து ஏற்கனவே எனக்கு அறிமுகம் இல்லாதவர். வாங்க அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு போனார். இப்படி உள்ளே போகல போர்ட்டிகோவில் போய் நிற்கல. போர்ட்டிகோவில் அம்மா இங்கே வந்து போர்ட்டிகோவில் ஒரு மார்பலில் பிள்ளையார் உருவம் வரைஞ்சிருக்கு. அதை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணார், கும்பிட்டு, அம்மா டெய்லி இதை கும்பிட்டு தான் போவாங்க, வரவங்கெல்லாம் எல்லோரும் இதை கும்பிட்டு தான் வருவாங்க, நானும் ஒரு கும்பிடு போட்டு அப்புறம் நேராக கூப்பிட்டு போனார். பூங்குன்றன்கிட்ட கூட்டிகிட்டு போனார். பூங்குன்றன் யாருன்னா அவர் தான் அம்மாவுடைய பிஏ, அம்மாவுடைய வாய்ஸ், அவர்கிட்ட நேரடி தொடர்பில் இருக்கிறவர். கூப்பிட்டு போய் நான் போய் இவர் வந்திருக்காரு அப்படிங்கிறாரு. சார், நான் கருப்புசாமி சார், அம்மா பிஎஸ் ஆர்டர் வந்திருக்கு. உடனே இன்டர்காமில் அம்மாக்கிட்ட பேசினார். பேசிட்டு உடனே எனக்கு சொன்னார், அவரை நாளைக்கு நல்லா இருக்கு நாளைக்கு வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லுங்கள், நாளைக்கு 4 மணிக்கு நான் பார்க்குறேன் அப்படின்னு
சொல்லிட்டாங்க, நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க சார்னார். மறுநாள் போனேன். 4 மணிக்கு முதல்ல அவங்க பொக்கையெல்லாம் வாங்கிட்டு போய் அம்மா இருந்த ரூமுக்குள்ளே என்னை போக சொன்னாங்க. போய் பொக்கையை கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்குறப்பவே வாங்க ஜேவி கருப்புசாமி அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க. இனிஷியல் சொல்லி தான் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டதோடு இல்லாமல் என்னை பற்றி முழுமையாக விசாரித்தாங்க. பூர்வீகத்தை விசாரித்தாங்க. மற்ற இந்த மாதிரிலாம் விசாரிச்சுக்கிட்டு ஃபேமிலியை பற்றிலாம் விசாரித்தாங்க. விசாரிச்சுட்டு எல்லாம் முடித்த உடனே முடிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னு நான் கேட்டேன், அம்மா நான் சின்ன வயசில் 17 வயசில் நான் திமுகவில் இருந்தேன் எங்கள் ஊரில். அதை போலீஸ் வெரிஃபிகேஷனில் அதை எழுதியிருப்பாங்க. அது நான் 2வது விஜயகுமார் ஐயா கிட்ட நான் நெருக்கமாக இருக்கேன். அவர் இன்றைக்கும் வந்து அவர் கூட தொடர்பில் இருக்கேன். எல்லாம் எனக்கு தெரியும். நானும் 17 வயசில் திமுகவில் தான் இருந்தேன். நீங்கள் தைரியமாக போங்க, இதெல்லாம் நான் விசாரிச்சுட்டேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து அதிலிருந்து தொடர்ந்து அவங்கக்கிட்ட வேலை பார்த்தேன் சார். அங்கே பாதுகாப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்பெக்டர் லெவலில் 3 பிஎஸ்ஓ, ஹெட் கான்ஸ்டபிள் லெவலில் 3 ஏபிஎஸ்ஓ. ஏபிஎஸ்ஓன்னா அசிஸ்டன்ட் பர்சனல் செக்யூரிட்டி. இது இல்லாமல் வெளியில் வந்து அக்சஸ் கண்ட்ரோலில் வந்து இதில் அந்த கோர்சல் பிரிவிலிருந்து ஒரு பிரிவு ஆளுங்க தான் இருப்பாங்க. இவங்க வந்து அதை 3 அடுக்குன்னு சொல்லுவாங்க. முதல் அடுக்குங்கிறது இந்த பிஎஸ்ஓ டீம். 2வது அடுக்கு அப்படிங்கிறது இந்த அக்சஸ் கண்ட்ரோல்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, அடையாளம் தெரிந்தவர்கள், அதிகாரம் பெற்றவர்கள் 2ஆக எடுத்துக்கணும். அடையாளம் தெரிஞ்சு அதிகாரம் பெற்றவர்கள் வந்தால் தான் உள்ள விடணும். இப்போ எனக்கு ஒருத்தர் வர்றாரு, இவர் தான் அப்படின்னு தெரியும், ஆனால் அவரை உள்ள வர சொல்லியிருக்காரான்னு எனக்கு தெரியாது. அப்போ உள்ள வர சொல்கிறாங்களான்னு தெரியறதுக்கு உள்ளே இருந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரணும். ஒவ்வொரு இதுக்கும் வந்து நுணுக்கமாக அங்கே பார்த்தா தான் அவங்களுக்கு அவங்க செக்யூரிட்டி வேலை அதை செய்ய முடியும். அது மாதிரி அவங்கள பார்த்து வர்றவன் என்ன நிலையில் வர்றான், எப்படி வர்றான், அவன் நல்ல நிலையில் இருக்கிறானா. நீங்கள் அவங்க பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் வருவாங்க, அவங்க குறைகளை கேட்குறதுக்கு வருவாங்க, எமோஷனாக வருவாங்க, தண்ணி அடிச்சுட்டு வருவாங்க. இப்போ அவங்களெல்லாம் செக்அப் பண்ணுறதுக்கு தான் அந்த அக்சஸ் கண்ட்ரோலுங்கிறது இருக்குது. அக்சஸ் கண்ட்ரோலில் வந்து 3 உமன் போலீஸு, அட் அ டைம் ஒரு போலீஸ் இருப்பாங்க. 3 ஷிஃப்ட்டில் 3 உமன் போலீஸ் இருப்பாங்க. அவங்க கூட 2 மேல் போலீஸ் இருப்பாங்க. அப்படி இருந்து தான் அவங்களுக்கு அக்சஸ் கண்ட்ரோல். அது இல்லாமல் 3வது அடுக்கு லோக்கல் போலீஸ் யூனிஃபார்மில் 3வது அடுக்காக இருந்துகிட்டு இருப்பாங்க. இந்த சிஸ்டம் வந்து அவங்களுக்கு வந்து எங்கே தங்கியிருந்தாலும் அவங்களுக்கு இருக்கும். இது இல்லாமல் அவங்களுக்கு Z+ பந்தோபஸ்து. Z+ன்னா என்ன கூடுதல் அப்படின்னா, இந்த 3 அடுக்கு பந்தோபஸ்தோட அந்த NSG கருப்பு பூனை படை இருக்கு இல்லையா, அந்த கருப்பு பூனை படை அதில் வந்து 2 வண்டி வந்து NSG 1 NSG 2 அப்படின்னு வருவாங்க. அதில் வந்து AK-47ஓட 3 அதிகாரிகள் இருப்பாங்க. ஒருத்தர் வண்டி ஓட்டுவார், 3 ஆஃபீஸர் 3 பேர் இருப்பாங்க. முன்னால் போகிற வண்டி, முன்னால் அம்மா வண்டிக்கு முதல் வண்டியாக அந்த NSG வண்டி தான் போகும். 2வது அம்மா வண்டிக்கு பின் வண்டியும் அந்த NSG வண்டி தான் போகும். இதுதான் வந்து Z+. இதுக்கு பிறகு தான் நாங்களே போனோம். பிஎஸ்ஓ வண்டியே அவங்கள வந்து நாங்கள் வந்து நம்ம ஸ்டேட் போலீஸ் பாதுகாப்பு. இது வந்து இந்த வீட்டு வாசலுக்கு வெளியிலேருந்து வெளியே போயிட்டு அங்கேருந்து இங்கே வர வரைக்கும் தான். அவங்க ஸ்டேயிங் பிளேஸில் அவங்க கிடையாது. இதுதான் சார் அவங்களுடைய செக்யூரிட்டி பாயிண்ட்ல. நாங்கள் வந்து அந்த முதல்ல நாங்கள் பிஎஸ்ஓ அப்படிங்கிறது பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர். நேராக நாங்கள் எங்களுக்கு தான் நாங்கள் தான் அவங்கள சுற்றி இருப்போம். எங்ககிட்ட தான் அவங்க கண்ணை பார்த்து நாங்கள் செயல்படுறவங்க. சரி, இப்போ இந்த இது எப்படின்னா சார், இப்போ உங்கள் போயஸ்கார்டில் இருக்காங்க, போயஸ்கார்டில் இருப்பீங்க, இப்போ அவங்க அடிக்கடி கொடநாடு போகிறாங்க, அப்போ இந்த டீம் அப்படியே கொடநாடு போயிடுவீங்களா இல்லை எப்படி சார்? எங்கே போனாலும் நாங்கள் போயிடுவோம் சார். இந்த மாதிரி இப்போ ஜெயலலிதா பற்றி நீங்கள் அந்த கண்ணை பார்த்து பேசுவோம் அப்படின்னு சொன்னீங்க சார். அது அவங்கள பற்றி சொல்கிறது என்னென்னா வந்து கண்ணை பார்த்து பேசக்கூடாதுன்னு வெளியே அப்படிங்கிற மாதிரி வெளியே சொல்கிறாங்க. எல்லாரும் அப்படி தான் சார். ஆனால் நான் மட்டும் எப்போவுமே அவங்கள, அதாவது அவங்க எப்போ பார்த்தாலும் இப்படி கும்பிடுவேன், கண்ணை பார்த்து தான் கும்பிடுவேன். அவங்களும் என்னை கண்ணை பார்த்து கும்பிட்டா தான் நான் விடுவேன். இதுதான் என்னுடைய லாஜிக். அதனால நான் வந்து பயப்படுறது கிடையாது. நீங்கள் அப்படி கூப்பிடுறது அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க? அவங்க வந்து இப்போ என்னை வந்து முதல்லாம் அப்படி அவங்க பார்க்குற பார்வை இப்படி பிடிச்சவன் பாரு, இவன் எல்லாரும் ஒருத்தன் பார்க்குற நம்மளை பார்க்குறதுக்கு பயப்படுற, இவன் மட்டும் இப்படி பார்க்குறான் பாரு அப்படின்னு தான் நினைப்பாங்க. நான் வந்து நம்ம மனசில் ஒன்றுங்க தப்பு கிடையாது சார், நம்மளை தெய்வமாக பார்க்குறோம். ஒரு இன்சிடென்ட் இருக்கு. இந்த இன்சிடென்ட் வந்து கொடநாட்டில் இருக்கையில் ஒரு நாள் வந்து சின்னம்மா இல்லாத பொழுது இன்னொரு
டிஎஸ்பி, நான், டிரைவர், அம்மா இவங்க மட்டும் அவங்க வந்து வெளியில் போகணும் கிளம்புங்க அப்படின்னாங்க. கிளம்பி போனோம். அவங்களுக்கு அங்கே ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. ஃபேக்ட்ரியில் மேலேருந்து கீழே இறங்குறது மாதிரி இரும்பு படிக்கட்டு. இந்த இரும்பு படிக்கட்டில் மேலேருந்து கீழே இறங்கணும். அவங்க சின்னம்மா வந்து அவங்க இறங்க விட மாட்டாங்க. இவங்க வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கே போய் நாங்கள் எதிர்பார்க்கல. அங்கே போன உடனே இன்னொரு டிஎஸ்பி இறங்க அப்படின்னாங்க. அவர் இறங்கிட்டாரு. நீங்கள் இறங்க அப்படின்னாங்க. நான் இறங்கி 4வது படிக்கட்டில் நின்றுக்கிட்டேன். இறங்க அப்படின்னாங்க. இல்லைம்மா நான் இறங்கக்கூடாதுமான்னு. நீங்கள் இறங்க நான் இறங்குறேன் அப்படின்னு. அப்புறம் ஒரு கால் எடுத்து வைப்பாங்க, நான் ஒரு காலை கீழே எடுத்து வைப்பேன். 2வது அப்படியே இறங்கி கீழே இறங்கின உடனே என்னை ஒரு முறைச்சாங்க. முறைச்சிட்டு நான் எந்த தப்பும் பண்ணலம்மா, என் வேலையை தான் செஞ்சேன் அப்படின்னு சிரிச்சிட்டாங்க. இப்போ அவங்களை பார்த்துட்டு இப்போ ஆஃபீஸர்ஸ் திரும்பும்போது வந்து திரும்பக்கூடாது, அப்படியே பின்னாக்கி நடந்து வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து அப்படிலாம் இல்லை சார். அதெல்லாம் வந்து சும்மா அவங்க அது வந்து ரொட்டீன் தானே சார், எல்லாத்துக்குமே தானே சார், அவங்களுக்குன்னு கிடையாது. நீங்கள் போலீஸில் மற்ற யாரெல்லாம் எப்படிலாம் இருக்கணுமோ அப்படி தான் சார். அவன் வந்து நீங்கள் பயந்துக்கிட்டு நீங்கள் அரசியல்வாதி நீங்கள் போகிறாங்க அப்படின்னா எப்படி வேணாலும் போவாங்க. அதுக்கு வந்து நம்ம சொல்ல முடியாது. நாங்கள் போலீஸ் வேலை, செக்யூரிட்டி வேலையை நாங்கள் அதை கரெக்டாக செய்வோம் சார். அவங்கள வந்து ஒரு குழந்தை மாதிரி பார்ப்போம் சார். ஒரு குழந்தைய நாங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போய் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றது மாதிரி தான் சார். அந்த ஒரு பச்சை குழந்தைக்கு என்ன பாதுகாப்பு எப்படி கொண்டு போகணும், அது மாதிரி தான். சார் இப்போ இந்த படியில் இறங்கி வர இன்சிடென்ட் இப்போ அவங்க உரைச்சாங்கன்னு சொன்னீங்க. இதை மாதிரி நீங்கள் அவங்க பாதுகாப்புக்காக சில நேரங்களில் அவங்க விரும்பாத சில விஷயங்களையும் நீங்கள் ஒரு கட்டுப்பாடுகள் செய்ய வேண்டியது இருக்கும். அதெல்லாம் அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க? சார் நான் இருந்த 10 ஆண்டுகளில் எங்கள் டீம் எல்லாம் வந்து இப்போ எங்கள் கூட இருந்த அதிகாரிகளும் சரி, போலீஸும் சரி, நாங்கள் வெல் ட்ரெயின்டு சார். வெல் ட்ரெயின்டு அப்படின்னா இந்த வள்ளுவர் தாத்தா சொன்ன மாதிரி இதனால் இவன் முடிப்பான் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிறது மாதிரி, இந்த வேலையை இவன் செய்வான், இந்த வேலையை இவன் செய்வான், இதை தூக்கிட்டு போவான், இவன் அங்கே வைப்பான் கரெக்டாக, இவன் வந்து இதை எடுத்துகிட்டு வருவான், இதை ஃப்ளவர் பொக்கே வாங்குவான், இதை வாங்கி எப்போ பாஸ் பண்ணுவான் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒவ்வொருத்தனுக்குமே நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுப்போம் சார். இந்த பிஎஸ்ஓ இருக்கோம்ல, இந்த டிஎஸ்பிஸ் இருக்கோம்ல, ஒருத்தர் டியூட்டிக்கு வந்தான்னா அவன் என்ன டியூட்டி, அவன் எப்படி நிற்கணும், எப்படி பார்க்கணும், எங்கே பார்க்கக்கூடாது, செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும் அப்படிங்கிற குரலை உணர்த்தி அவங்களுக்கு வந்து நல்லா சொல்லிக் கொடுப்போம் சார். அதனால வந்து அந்த டீம் எல்லாருமே அவன் வேலையை கரெக்டாக செய்ய வச்சிருவோம். வந்து அவங்கள பற்றி சொல்றது என்னன்னா ரொம்ப கண்டிப்பானவங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களோட அனுபவங்கள் எப்படி சார்? அவங்க வந்து அன்பு, அறிவு, ஆளுமை இதனுடைய மொத்த உருவம் தான் சார் அவங்க. இப்போ அவங்க போயஸ்கார்டில் இருக்கும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்க, கொடநாட்டில் இருக்கும்போதும் பார்த்துருக்கீங்க. இந்த 2 இடங்களில் இருக்கிறதுக்கு ஏதாவது வித்தியாசங்களை உணர்ந்துருக்கீங்களா சார்? எங்கே அவங்க ரிலாக்ஸாக இருப்பாங்க? ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காகத்தானே கொடநாடு சிலதாக ஒருக்க போகிறாங்க. அங்கே இருக்கையில் வந்து அப்பப்போ வெளியில் வந்து அவங்க தோட்டத்தில் வந்து அவங்க இந்த பேட்டரி கார் வச்சுருக்காங்க, அதில் வந்து அப்படியே ரவுண்ட்ஸ் வருவாங்க. நாங்களும் பாதுகாப்புக்கு அப்படி போயிட்டே இருப்போம். போயஸ் கார்டன் இருக்கும்போது எப்படி சார்? போயஸ் கார்டனில் வந்து வெளியிலலாம் வரமாட்டாங்க சார், அவங்க உள்ளே தான் இருப்பாங்க. அதுக்கு நாங்கள் அந்த உள்ளவங்க அவங்க வந்து புக்வாம்னு சொல்லுவாங்க, எப்போவுமே படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஹார்ட் ஒர்க்கர் சார். என்னை தான் ஹார்ட் ஒர்க்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அவங்க வந்து எல்லாத்தையும் விட பெரிய ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்னு தான் என்னுடைய அபிப்பிராயம். நீங்கள் இந்த பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தீங்கல்ல சார், இதுக்காக உங்களுக்கு தனி பயிற்சிகள் எதுவும் கொடுக்கப்பட்டுதான்? எல்லாத்துக்குமே தனிப்பட்ட பயிற்சியே இருக்குது சார். பாதுகாப்பு ஃபிசிக்கல், மென்டல் அண்டு டெக்னிக்கல். இந்த பாம் டிஸ்போசல் பாம் இருந்து அது கூட ட்ரைனிங் கொடுப்பாங்க சார். அது என்ன விதமான பயிற்சிகள் கொடுக்கப்படும் சொல்ல முடியுமா? அந்த துப்பாக்கி சுடுறது எப்படி, துப்பாக்கி ஹேண்டில் பண்ணுறது எப்படி, விஐபி கிட்ட வர்றான்னா அவனை தூரத்துல இருந்தே பார்த்து அவனை ஜட்ஜ் பண்ணணும். அது வந்து இன்டெலிஜென்ட் ட்ரைனிங். அதை வந்து நீங்கள் குடிச்சு குடிவரப்பேன் வராண்டா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இவன் எங்கேயாவது அங்கேயாவது வர்றதே சரியில்லையா. ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஒரு சிலர் காலங்காத்தால ஒரு 6 மணிக்கு ஒரு டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டர் கார்டு கொடுக்குறாரு. பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்காரு. வந்து எங்கள் இப்போ அதை அக்சஸ் கண்ட்ரோல்னு சொல்கிறோம்ல, அங்கே இருந்துட்டு நான் டாக்டரு அம்மா வர சொல்லியிருக்காங்க, நான் பார்க்கணும் அப்படின்றார். என்கிட்ட வந்து தகவல் சொல்கிறாங்க. நான் போய் அவரை பார்க்குறேன். என்ன சார், அம்மா வர சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு எப்போ தகவல் வந்துச்சு? ராத்திரி 12 மணிக்கு வந்துச்சு. எங்கே வர சொன்னாங்க? போயஸ் கார்டனுக்கு வர சொன்னாங்க அப்படின்னாரு. அப்போ நீங்கள் நான் யாருங்கிறத விசிட்டிங் கார்டு கொடுக்குறாரு. பக்கா எம்பிபிஎஸ் டாக்டர் இதெல்லாம் இருக்குது. பார்த்துட்டு எனக்கு டவுட் வந்துருச்சு. ராத்திரி 12 மணிக்கு சொல்லி அவர் இங்கே வர சொல்லியிருக்காங்கன்னா
அவர் வந்து மென்டலி டிஸார்டர் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படியா சார், அவங்க கடலூருக்கு போயிட்டாங்களே முன்னாடியே கிளம்பி அப்படின்னு. கடலூருக்கு போயிட்டாங்களா சார்? சீச்சோ, நான் வர்ற வழியில் கூட பார்க்கலையே. சரி சார், நான் போய் பார்த்துறேன் சார் கடலூர்னு அப்படின்னு கிளம்பி போயிட்டார். இப்போ இதை வந்து அதை அவனை நம்ம விசாரித்து அதை கண்டுபிடிக்கணும் சார். இந்த மாதிரி வந்து நிறைய பயிற்சியில் தான் அதெல்லாம் இது பண்ண முடியும் சார், எக்ஸ்பீரியன்ஸில் தான் அதெல்லாம் பண்ண முடியும். அதுக்கான இந்த மாதிரிலாம் நடந்த நிகழ்ச்சி இதெல்லாம் சொன்னோம்னா இது தானே அவனுக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம். இந்த மாதிரி வருவான், மருந்து குடிச்சிட்டு வருவான், இங்கே வந்து சூசைட் பண்ணிக்கிறதுக்கு வருவான், அவனெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். எல்லாமே நீங்கள் இதை கட்டிக்கிட்டு வருவான். ரெக்கமெண்டேஷனுக்காக நிறைய பேர் வருவாங்க. ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அப்போ அவங்களெல்லாம் பக்குவமாக எடுத்து சொல்லி அவங்க கொடுக்குற பெட்டிஷனை வாங்கி உள்ளே கொடுத்துருவோம் சார். அது வந்து அவங்க எங்களுடைய வேலை வந்து இதுதான். இப்போ அதுக்குன்னு ஆள் வச்சுருக்கோம். அவங்க மூலமாக தவறை கொடுத்துட்டு அவங்களுக்கு பதில் வாங்கி சொல்லி அனுப்பி விட்டுருவோம். இந்த மாதிரி சில அதிகாரிகள் அல்ல அரசியல் முக்கியஸ்தர்கள் அந்த மாதிரி சிலரை வந்து வரும்போது நீங்கள் அவங்கள மறுக்க வேண்டிய நிலைமைகள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய அதிகாரிகள் வந்தாலும் நாங்கள் வந்து பக்குவமாக எடுத்து சொல்லி எங்களுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க சார். இந்த டைமில் வந்து இவங்க யாரையும் இங்கே அனுப்பக்கூடாது அப்படின்னா அமைச்சர்கள்கிட்டே நாங்கள் சொன்னோம்னா நாங்கள் உடனே கேட்டுக்குருவாங்க சார். கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு இது வரைக்கும் 10 வருஷ அனுபவத்தில் நடந்ததில்லை சார். ஒரு நாள் கூட முதலமைச்சர் அம்மா வந்து என்னையெல்லாம் தனியாக கூப்பிட்டு நீங்கள் என்ன அந்த தப்பு பண்ணீங்க இந்த தப்பு பண்ணீங்க அப்படின்லாம் அவங்க சொன்னது கிடையாது. அவங்க எப்படி வருவாங்கன்னா சார், வீட்டில் இருந்து வரையிலேயே அது ஒரு தெய்வ கடாட்சமாக இருக்கும். அதுவே ஒரு பரேடு மாதிரி. அங்கே உள்ளே இருக்கிறவங்க கதவை திறப்பாங்க. கதவை திறந்து நிலப்படிக்கிட்டு வந்த உடனே அவங்களுக்கு எதிர்த்த மாதிரி நாங்கள் பிஎஸ்ஓ 3 பேர், ஏபிஎஸ்ஓ 3 பேர் 6 பேர் வரிசையாக அனுப்புவோம். புரோட்டோக்கால் படி வரிசை எங்களுடைய சீனியாரிட்டி படி வந்த உடனே எங்களுக்கு கும்பிடு. நாங்கள் எல்லோரும் கும்பிட்டுக்கிட்டு இருப்போம். எங்களுக்கு கும்பிடு. அங்கேருந்து 2 ஸ்டெப்பு வைப்பாங்க. அப்படி ரைட்டில் பார்ப்பாங்க. அங்கே வந்து டிரைவர் இருப்பார், வண்டி ஓட்டுற டிரைவர், அவர் கும்பிட்டுக்கு நிற்பார். அவருக்கு ஒரு கும்பிடு. அங்கேருந்து 2 ஸ்டெப் வைப்பாங்க. லெஃப்டில் திரும்புவாங்க. அங்கே அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் அதிகாரிங்க சிஎம்ஆ இருக்கையில் செக்ரட்டரிஸ்லாம் கூட நிற்பாங்க. அங்கே ஒரு கும்பிடு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக கீழே இறங்கி ஒரு சின்ன அரை அடியில் அந்த இது இருக்குது, இறங்கி நேராக வருவாங்க. வந்து அங்கே பிள்ளையார், அந்த முதல்ல சொன்ன மார்பலில் இருக்க பிள்ளையாரை கும்பிட்டு ரைட்டில் திரும்பி இங்கே போய் வண்டியில் முன்னால் ஏறிக்கிடுவாங்க. அதுதான் அவங்களுடைய ருட்டீன். இது இன்னொன்று, ஜெயிலிருந்து பெயிலில் வந்து நீங்கள் யார்கிட்டையுமே பேசுகிறது கிடையாது. அவங்க ரூம்லேயே இருப்பாங்க. அப்போ வந்து ஸ்ரீரங்கம் பை எலெக்ஷன் முடிஞ்சுட்டு அங்கே வளர்மதின்னு ஒரு அம்மா எம்எல்ஏவாக செலக்ட் ஆகி அவங்க வந்து அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காண்டி பாயஸ் கடன் வர்றாங்க. அதுக்கான மேலே ஒரு அறை இருக்குது. அவங்க எல்லாம் அமைச்சர்கள் பெருமக்கள் எல்லோரும் வர வச்சு இவங்களாம் வர வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டோம். அப்போ வந்து அம்மா, நானும் இன்னொரு பிஎஸ்ஓ 2 பேரும் தான் இருப்போம். அம்மா வந்தாங்க. போய் அவங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி அங்கெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து அவங்க வர்றாங்க. வர்றப்ப நான் வந்து முன்னால் வர்றேன், அவர் பின்னால் வர்றார். பார்த்துக்க முன்னால் வந்தோடனே என்கிட்ட வந்த உடனே கருப்சாமி அப்படின்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு கிட்ட போன உடனே, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. இது ஏன் அப்படின்னா என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அவ்வளோ பேர் மத்தியில். அப்போ அங்கேருந்து கீழே இறங்கி வந்த உடனே எங்களுடைய எனக்கு சீனியர் அதிகாரி எஸ்பி முத்துசாமின்னு இருக்காங்க, திரு முத்துசாமி, இப்போ வந்து ஐஜியாக இருக்காங்க. அவர், கருப்சாமி, சூப்பர் கருப்சாமி, உங்களை நல்ல ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க கருப்சாமி அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசாக தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க கையால் அவங்கக்கிட்ட வந்து தமிழக முதல்வர் பதக்கம் வாங்கினேன் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில். அதுக்கான போட்டோக்கள்லாம் இருக்குது. அது இல்லாமல் 2011 2016 வரைக்கும் அவங்க வந்து சிஎம்மா ஆகஸ்ட் 15க்கு கொடியேற்றுவாங்க. அதுக்கு முன்னால் 2-3 டேஸ் ஒத்திகை பார்ப்பாங்க. ஒத்திகை பார்த்துட்டு அதுக்கு முத நாள் வந்து கடைசி ஒத்திகைக்கு பக்காவாக அம்மா வர்றது மாதிரியே இருக்கும். அதில் வந்து சிஎம் மாதிரி ஒருத்தர் ஆக்ட் பண்ணணும். அதில் நான் அந்த 5 வருஷமும் நான் தான் சிஎம் வீட்டில் இருந்து அங்கே போக வரைக்கும் ஆக்ட் பண்ணி அந்த மரியாதையெல்லாம் வாங்கி அந்த கொடியெல்லாம் ஏற்றி அப்போ அவங்கள மாதிரியே நடந்து அந்த எத்தனை ஸ்டெப்பு அப்படின்லாம் அதை பார்ப்பாங்க. வேறு எத்தனை அப்போ அந்த ஓரளவுக்கு அவங்கள மாதிரி அந்த ஸ்டெப்பெல்லாம் நடந்து அந்த டைம்லாம் எடுத்து அந்த அதிகாரிகள்லாம் வரிசையில் பார்த்துட்டு பரேடு பார்த்து எல்லாம் அந்த ஒரு மரியாதை வந்து என்னமோ நானே
முதலமைச்சராக இருந்தது மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு சந்தோஷம். நாள் முழுக்க அவங்களோட ரொட்டீன் இது எப்படி இருக்கும் சார்? நாள் முழுக்க வீட்டுக்குள்ள இருக்கிற ரொட்டீன் வந்து எங்களுக்கு கண்டிப்பா தெரியாது. ம். வெளியில வர்ற டூர் ப்ரோக்ராம், அவங்க டியூட்டி ப்ரோக்ராம் தான் எங்களுக்கு தெரியும். இரவு நேரத்துல வந்து அவங்க வந்து ரொம்ப நேரம் 12 மணிக்கு மேலே தான் வந்து அவங்க ரூம் வரல. லைட் எரிஞ்சிச்சுன்னா, அவங்க வீட்டில் அலாரம் பெல் அடிச்சிச்சுன்னா அவங்க விழித்து கொண்டு இருக்கிறார்கள், மற்றவர்களோட பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அந்த மாதிரி இருக்கிறப்ப இப்போ எங்ககிட்ட வந்து நீங்கள் 12 மணிக்கு அவங்க தூங்க போனாங்கன்னா கூட 1:30 மணிக்கு எழுப்ப சொல்லியிருக்காங்க, 2 மணிக்கு எழுப்ப சொல்லிடுவாங்க. எழுப்ப சொல்கிறாங்கன்னா எங்கள் இது அவருடைய அந்த பிஏ சொல்லுவாங்க. நாங்கள் பிஏ கிட்ட அந்த பாயிண்ட் சொல்லி அவங்களை எழுப்புறதுக்கான அந்த பெண்மணிகள் இருப்பாங்க, உதவியாளர்கள், அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தூங்காத இரவுகள்லாம் கூட இருந்திருக்கு, நாங்கள் கண்காணிச்சிருக்கோம். அந்த அளவுக்கு கடுமையான உழைப்பாளி சார். உழைச்சதுனால தான் அந்த அளவுக்கு அவங்க உயர்ந்து இந்த உச்சமான ஒரு நிலையை அடைஞ்சு ஆளுமை தன்மையெல்லாம் இருந்திருக்காங்கங்கிறது என்னோட அபிப்பிராயம் சார். பாதுகாப்பு தான் உங்களோட பணி அப்படிங்கிறப்ப அவர் என்ன மாதிரி உணவுகள் சாப்பிடுவாரு, அதை நீங்கள் சோதனைக்கு உட்படுத்துவீங்களா? வீட்டில் இருக்கையில் நாங்கள் சோதனைக்கு உட்படுத்த மாட்டோம். வெளியில் போனால் சோதனைக்கு உட்படுத்துவோம். சாதாரண பெரிய ஸ்பெஷல் ஃபுட்டுலாம் கிடையாது. சாதாரண நார்மலாக வெஜிடேரியன் ஃபுட்டு தான் சாப்பிடுவாங்க. ஜெயிலில் என்ன மாதிரி உணவுகளை விரும்பி சாப்பிடுவார் அப்படிங்கிறத சொல்ல அப்படி அவங்க சொல்லிக்கிற நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க நல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இனிப்பு வகைகள் சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. நல்லாங்கிறது இல்லை. அந்த நாங்கள்லாம் பார்க்கல வாழைப்பூ வடை போயிருக்கு. போனால் நான் இந்த நாள் போச்சுன்னா 2 வடை சாப்பிட்ருப்பாங்க. அவங்க தகுதிக்கு சார் பெரிய ஸ்டார் ஹோட்டல் செஃப் வச்சு பண்ணலாம். இவங்க சாதாரணமாக குக்கு, நம்ம செட்டிநாட்டிலேருந்து குக்கை வச்சு தான் அவங்க வீட்டு சமையல் பண்ணி சாப்பிடுவாங்க. எங்களுக்கு 3 வேளைக்கும் டியூட்டியில் இருக்கிறப்ப எங்களுக்கு வந்து அவங்க வெளியில எல்லாம் போகிறப்ப அவங்க வீட்டு உணவை எங்களுக்கு கொடுப்பாங்க சார். நிறைய செல்ல நாய்கள் வளர்த்தாங்க. வந்து 6/12/2016 அவங்க இதுக்கு சமாதியாக வரைக்கும் அவங்களுக்கு அலுவல் பண்ணேன். அப்பெல்லாம் வந்து அவங்க நாய் வளர்த்தது இல்லை சார். அதை பற்றி எனக்கு தெரியாது. வயஸ்களில் இருக்கும்போது நீங்கள் என்ன மாதிரி பாதுகாப்பு அவங்களுக்கு கொடுப்பீங்க, அது மாதிரி கொடநாளில் இருக்கும்போது என்ன மாதிரி பாதுகாப்புகள் கொடுக்கப்படும்? அவங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்க சார். நாங்கள் கீழே எல்லா இடத்துலையுமே 3 அடுக்கு பாதுகாப்புங்கிறது தான், அதுதான் சிஸ்டம். அந்த இதை வந்து எல்லா இடத்துலையும் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். சிறுதாவூர் போனோம்னா காஞ்சிபுரத்துலேருந்து அந்த இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டு மட்டும்தான் நாங்கள் இருப்போம். அதாவது அந்த 3 ரவுண்டு இருக்கு இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் ரவுண்டு நாங்கள் இருப்போம். 2வது வந்து அக்சஸ் கண்ட்ரோலுக்கு வந்து இந்த கோர்சலில் சிஎம்ஆர் இருக்கையில் கோர்சல் ஆளே இருப்பாங்க, இந்த சிஎம் செக்யூரிட்டி ஆளே இருப்பாங்க. சிஎம்ஆ இருக்கையில், சிஎம்ஆ இல்லாமல் இருக்கிறப்ப அந்த அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அந்த எஸ்பி வந்து அவங்க டீம் அனுப்புவாங்க சார். அதே மாதிரி கொடநாட்டிலையும் அங்கே ஊட்டி எஸ்பி வந்து அந்த மற்ற அந்த அவுட்டர் கண்ட்ரோலுக்கு வந்து அவங்க ஆள் அனுப்புவாங்க. அவங்களுக்கு நாங்கள் பக்காவாக ட்ரைனிங் கொடுத்து, நான் பிஎஸ்ஓவாக இருக்கோம்ல, அவங்க கொடுத்து டியூட்டி வாங்குவோம் சார். 2015 வெள்ளம் வந்தப்ப ஜெயலலிதாவுக்கு தகவல்கள் பின்னாடி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வந்தது வந்து நீங்கள் அந்த காலகட்டத்தில் நீங்கள் அங்கே தான் இருந்துப்பீங்க. ஸோ அப்போ அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா சார்? சார் என்னுடைய அனுபவப்படி 2015 வெள்ளத்தை பெஸ்ட்டாக டீல் பண்ணாங்க, ரொம்ப நல்லா டீல் பண்ணாங்க சார். அதுக்கு வந்து இங்கே ஆந்திரா, கேரளால இருந்தெல்லாம் வந்து அந்த லேபரை வந்து ஹையர் பண்ணி அவங்கள வச்சுட்டு இந்த ரிலீஃபுக்கு ஆயுதங்களில் அந்த மிஷனரிஸ் எல்லாம் இது பண்ணி பண்ணாங்க சார். இதே காலகட்டங்களில் ஜெயலலிதா கூட தான் அவங்க சசிகலா அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தோழியா, தாயா, ஒரு தமக்கையா, எல்லாம் ஒரு கலந்த ஒரு அந்த மாதிரி ஒரு உதவியாளராக நல்ல அவங்களுக்கு வந்து அங்கே அதாவது ஒரு அரவணைப்பு, ஒரு அன்பு. கார்ல இருந்து இறங்கின உடனே வந்து அவங்க வந்துட்டியாம்மா அப்படிங்கிற மாதிரி அந்த இவங்க எதிர்பார்ப்பு. இவங்களே வெளியில் போயிட்டு வர்றதுல என்னப்பா வந்துருச்சா அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப பாசமாக இருப்பாங்க சார். அப்படிங்கிறது தான் ஓஎஸ்கனில் அவங்களோட பணிகள் என்னவா இருக்கும்? அவங்களுடைய பணிகள் வந்து அம்மாவுக்கு வந்து எல்லா பணிகளையும் இவங்க செய்வாங்க சார். இப்போ நீங்கள் வழக்கமாக ரெகுலராக வந்து ஒரு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க வந்து. ஸோ இப்போ அது என்ன மாதிரி பாதுகாப்புகள் கொடுக்கணும் அப்படிங்கிற சம்மந்தமாக உங்களுக்கு என்ன மாதிரி ஆலோசனைகள் வழங்கப்பட்டது, இல்லை நீங்கள் யார்ட்டையாவது ஆலோசனைகள் பெற்றீங்களா? அப்படி அங்கே பாதுகாப்புக்கு சார் காலையிலேயே டிஜிபி வந்துடுவார், காலையிலே கமிஷனர் வந்துடுவார், காலையிலே எங்கள் எஸ்பி வந்துடுவார், ஐஎஸ் இன்டெலிஜென்ட் ஐஜி வந்துடுவாங்க. எல்லா போலீஸ் காவல்துறை இல்லாமல் இங்கே இருப்பாங்க சார். ஹெல்த் செக்ரட்டரி இருப்பார். அவங்களுக்கு டெய்லி வந்து என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து டெய்லி ஒரு மீட்டிங் போட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நடந்த ரொட்டீனாக முறைப்படி என்ன அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் சார் இருக்கு. அதெல்லாம் நாங்கள் வந்து
இது இப்போ உள்ளே போய் அவங்க கூட உட்கார முடியாது. அதெல்லாம் ஆமாம், எல்லாருமே அவங்க வந்தாங்கன்னா அவங்க வந்திருக்காங்க பார்க்குறாங்க, இவங்கெல்லாம் இருக்காங்க, இவங்க அவங்களாம் ப்ரெசன்ஸு. செங்கோட்டையன் சார் வருவார், காலையிலே வந்துடுவார். நம்ம சைதத்துறை மனிதநேயம் சைதத்துறை சாமி சார் வந்துடுவாங்க. இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்ககிட்ட எல்லாம் விசாரித்து விசாரிப்போம். அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் அப்படி எப்படி இருக்காங்க என்ன அப்படின்லாம் விசாரிச்சுட்டு போவாங்க. அதே நம்ம சின்னம்மாவையும் பார்த்து அவங்க வெளியே வர்றப்ப இங்கே பார்த்து என்ன நடக்குதுமா அப்படின்னு கேட்டு எல்லாரும் விசாரிச்சுட்டு தான் போவாங்க. சார், நீங்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு அதிகாரியாக ஒரு 10 வருஷம் இருந்தீங்க. இந்த 10 வருஷத்தில் நடந்த முக்கியமான மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதாவது இருக்கு சொல்லுங்க. என்கிட்ட ஒரு பேப்பர் கட்டிங்ஸை கொடுத்து, அம்மாவுடைய பிஏ பூங்குன்றன் கொடுத்து, சார் இதை நீங்கள் இப்போ உங்களை பார்க்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். அதில் ஒரு மஞ்சள் ஸ்டிக்கர் ஒட்டி இருந்துச்சு. அதில் அம்மா கைப்பட ஜேவி கருப்புசாமி அப்படின்னு எழுதியிருந்துச்சு. அந்த நியூஸ் படித்து பார்த்தா, ஒரு விபத்தில் ஒரு காலை இழந்த கணவனால் கைவிடப்பட்ட பெண், அவங்க பேர் முத்துலட்சுமி. அவங்க அந்த பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. என்னுடைய வாழ்க்கை படகு செலுத்தும் துடுப்பாக அம்மாவின் ஆட்சி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படிங்கிறத அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. இதற்கு என்ன நடவடிக்கை எடுப்பார்களா அப்படின்னு அந்த பத்திரிகைக்காரர் இருக்காரு. அதை பார்த்தேன். அப்புறம் அந்த முத்துலட்சுமி யாருங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு அம்மாவுக்கு வந்து அவங்க எழுதி அப்ரூவல் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு செயற்கை கால் பொருத்தி, நானே நேராக போய் அந்த டாக்டரை பார்த்து அவங்களுக்கு செயற்கை கால் பொருத்தி அங்கே காலை அவங்கள நடக்க வச்சு அவங்கள அம்மாக்கிட்ட கூட்டிகிட்டு வந்து 4 டெய்லரிங் மிஷின் வாங்கி கொடுத்து, அந்த டெய்லரிங் அவங்க சொந்த செலவுலையே அந்த டெய்லரிங், அவங்களுக்கு டெய்லரிங் வேலை தெரியும், அதனால கட்டிங் நல்லா எனக்கு செய்ய நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு 4 டெய்லரிங் மிஷின் வாங்கி கொடுத்து அவங்க கடை வைக்கிறதுக்கும் அம்மா பண உதவி செஞ்சாங்க. இது வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் உண்மையிலேயே அம்மா வந்து அந்த அவங்க வாழ்க்கை படகை தள்ளக்கூடிய ஒரு துடுப்பாக இருந்தாங்க அப்படிங்கிறது. அந்த வாய்ப்புல எனக்கும் ஒரு பங்கு கொடுத்துருக்காங்க. அந்த புண்ணியத்தில் எனக்கும் கிடைச்சது. எத்தனையோ பேர் இருக்காங்க, நேரம் ஒரு மந்திரிகிட்ட கூப்பிட்டு இது என்னன்னு பாரு, என்ன அவங்க பண்ணிட்டு போகிறாங்க, இன்னும் ஒரு அதிகாரிகிட்ட சொன்னால் செஞ்சுருவாங்க, ஒரு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு சொன்னால் கூட செஞ்சுருவாங்க. அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுல, எனக்கு கொடுத்ததுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை அடைகிறேன். இன்னொரு நிகழ்ச்சி, அது வந்து ரொம்ப ஒரு கொடூரமான நிகழ்ச்சி. பெங்களூரில் அம்மாவுக்கு கன்விக்ஷன் கொடுத்துட்டாங்க. அவங்களுடைய வாகனம் வந்து வெளியில் நிற்கிது. அவங்களுக்கு வழக்கமாக ரெஸ்ட் வேனில் தான் போய் இங்கே போவாங்க. ரெஸ்ட் வேனை வந்து போகிறதுக்கு வந்து அவங்க உள்ளே போகிறாங்க. போகிறதுக்கு போகையில் அந்த ஊர் போலீஸ் அதுக்கு உள்ளே போகக்கூடாது, போனால் நாங்களும் உள்ளே போவோம், ரெஸ்ட் ரூமுக்கு போகையில் கூட போக முடியுமா அப்படின்னு ஒரு 4-5 உமன் போலீஸ் வந்து உள்ளே இது பண்ணி போனாங்க. அப்போ வந்து நான் வந்து உள்ளே போக விடாமல் தடுத்துக்கிட்டேன்னா அவங்கள தான் நம்ம இது பண்ண முடியாது. இது இப்படி கையை வச்சு வண்டியில் வந்து 2 கையும் வச்சுட்டு என் கூட கண்ணன்னு அவங்க ஒரு டிரைவர், நாங்கள் 2 பேரும் தடுத்து கையை எங்களை வந்து அவங்க 5-6 பொம்பளை உமன் போலீஸ் எங்களை வந்து இது பண்ண முடியல. அவங்க சீனியர் ஆஃபீஸர்ஸ் அவங்க கர்நாடக ஆஃபீஸர்ஸ்லாம் அவங்கள கண்ணை காட்டுறாங்க, விடாதீங்க அப்படின்னு. நாங்கள் கடைசி வரைக்கும் விடலை. அவங்க போயிட்டு வர வரைக்கும் அந்த இடத்துல வந்து அவங்கள வந்து ஒரு மரியாதையை காப்பாற்றினதா நான் நினைக்கிறேன். அவங்க ஜெயிலில் இருக்கிற காலகட்டங்களில் உங்களோட பணிகள் என்ன மாதிரி சார்? அவங்களுக்கு என்ன மாதிரி பாதுகாப்பு? இல்லை சார், ஜெயிலில் இருக்கிறப்பெல்லாம் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியாது சார். உள்ளே போயிடுவாங்க, நாங்கள் வெளியே வந்துடுவோம், இங்கே வந்துடுவோம், தமிழ்நாட்டுக்கே வந்துடுவீங்க. ஹைகோர்ட் நீதிபதி வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டார். ஜட்ஜ்மெண்ட் மறுபடியும் இவங்க சிஎம் ஆகிறாங்க. சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் வந்து கவர்னருக்கு வந்து அவங்க ஒரு லெட்டர் கொடுப்பாங்கல்ல, பதவி ஏற்கிறதுக்கு நாள் ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. நான் எப்போவுமே அவங்களுக்கு வந்து அட்வான்ஸ் பண்ணி முன்னால் போயிட்டு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். நான் இப்போ முன்னால் போய் அரேஞ்ச் பண்ணி அட்வான்ஸாக போய் அவங்க எந்த சேரில் உட்காரணும் அப்படிங்கிறதுல இவங்களை அதை நான் போவேன். நான் போகிறத பார்த்து அங்கே வந்து இவங்க உட்காருவாங்க. அப்படி அந்த கவர்னருக்கு அந்த கவர்னர் ரூமுக்குள்ளே வர்றப்ப நான் போய் அந்த ஒரு இதை காமிச்சிட்டு அப்படி இது பண்ணுறப்ப, கருப்புசாமி நீங்கள் இங்கேயே நில்லுங்க அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க கூட வந்த பிஎஸ்ஓ கிட்ட இருந்த லெட்டரை வாங்கி என்கிட்ட கொடுத்து நீங்கள் இங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வாங்கி அம்மா கிட்ட மறுபடியும் கவர்னர்கிட்ட கொடுத்து இது பண்ணிட்டு வந்தாங்க. அந்த அதிகாரி பிஎஸ்ஓ வந்து எனக்கு சீனியர் அதிகாரி, வெளியில் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார். அவர் வந்து ரொம்ப காலமாக அம்மா கூட இருக்கிறவர். என்ன கருப்புசாமி இப்படி பண்ணிட்டு. பண்டிகை நாட்கள் எப்படி சார் இருக்கும் போயஸ் கார்டனில்? எல்லாரையுமே ஒரு குடும்ப நபர்களாக பார்த்து தான்
எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் ஸ்வீட்டு கொடுக்குற மாதிரி இதுதான் அவங்க வீட்டில் எல்லா நிகழ்ச்சியும் இருக்கும் சார். எங்களதுனா எங்களுக்கு வீட்டுக்கெல்லாம் ஸ்வீட்டு கொடுத்துருவாங்க. எல்லா பண்டிகைகளுக்கு என்னென்ன இதுவோ அதெல்லாம் செய்வாங்க சார். நீங்க ஏதாவது ஒரு இப்போ தீபாவளிகள்ல நாங்கள் வந்து அம்மா ஆசீர்வாதம் தான், அவங்கள பார்த்து ஒரு கும்பிடு போடுவோம் அவ்வளோ. நான்லாம் ஏதாவது வாழ்த்து பேசுவேன், மற்றவங்கெல்லாம் பார்த்துட்டு கும்பிட்டு வந்துடுவாங்க. நன்றி சார். மகிழ்ச்சி சார்.